அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்கள் புஸ்தகம் 149 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று. அப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய பிரியம், அன்பு நம்ம மேலே அதிகமாக காணப்படுகிறது. அவர் நம்ம மேலே வைத்த பிரியம்தான் இந்த சத்திய வார்த்தையை கேட்பதற்கு உண்டான ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா கிடைச்சிருக்காது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று. உலகத்திலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷி மேலே பிரியம் வைக்கிறான், அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றை செய்வாங்க. இது உலக வழக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேலே வைத்த பிரியம் என்ன செய்ததுன்னா, அவரை சிலுவைக்கே கொண்டு போனது. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். உடம்பு முழுவதும் காயங்கள், ஒவ்வொரு இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வருகிறது. அணுவாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியையும் அவர் வாங்க வாங்க உங்களையும் என்னையும் தான் நினைத்தார். என்னன்னா, நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அந்த சிலுவையை சந்தோஷமாக சகித்தார். ஆண்டவர் நினைத்திருக்கக்கூடும், இவர்கள் செய்த பாவங்களுக்கு இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அவர்களால் தாங்க முடியாது. இவர்கள் மேலே நான் பிரியம் வைத்ததுனால அவர்கள் அனுபவிக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சிலுவையிலே அந்த தண்டனையை பிரியமாய் நம்ம மேல் வைத்த பிரியத்தை நிமித்தமாக ஏற்றுக்கொண்டாராம். ஆம் அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற போது இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள் ஒரு பொருட்டே அல்ல. அது தண்ணீர் பட்ட உடை போல, ஆடை போல, அது நிஜமாவே வெயில் வந்த உடனே காஞ்சு போகுமல்ல, காற்று அடித்தவுடன் அது காய்ந்து விடும். அதே போல தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பாடுகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், வியாதிகள் எல்லாம், அவமானங்கள் எல்லாம் அதி விரைவில் மாறிப்போகும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், 2 சாமுவேல் 22:20 சொல்கிறாரு, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார் என்பது அதிக நிச்சயம். ஆகவே உயர் ஸ்தலங்களில், விசாலமான இடத்துல நிச்சயமாக கொண்டு வருவார். அதற்கு முன்பாக நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஆபத்துகள், மோசமான காரியங்களிலிருந்து விரைவில் ஒரு விடுதலை கொடுத்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார். நாம் உயர்வடைவது நிச்சயம். சோர்ந்து போகாதீர்கள். பரலோக பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த பிரியத்தினால தான் உம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பினீர். அது எல்லாமே எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு சகல விதத்தில் விடுதலை கொடுத்தீரப்பா. ஆகவே இன்றைக்கு நாங்கள் படுகிற எந்த பாடுகளும் உபத்திரவங்களும் தற்காலிகமானவை, அவை விரைவில் மாறிவிடும். நீர் எங்கள் மேல் வைத்த பிரியம் எங்களுக்கு இருக்கிற இக்கட்டு நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிக்கும். உயர் ஸ்தலங்களிலே எங்களை கொண்டு வைப்பீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவர்களுக்கு வெற்றியின் நாள், விடுதலையின் நாள், மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.